இன்றைக்கி நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது இது வந்து ஆனர வழி முன்னுக்கு மண்டி புரண்டு போய் கொண்டிருக்குது. இந்த ஆனர வழியால் போய்களில் கிளிநொச்சியிலேருந்து நாங்கள் போய் ஆனரவு கடந்து எக்கச்சி சந்தி. இப்போ நாங்கள் போகிறது ஆனரவுக்குள்ளால் எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். ஒரு தளபதி வீர தளபதிக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் எங்களோட யாழ் மாவட்டம் வடமராட்சி கிழக்கு புல்லாவளியில், அதாவது ஒரு நடுக்காட்டுக்கு ஒரு பனம் கூடல் மத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ மேல்புறம் இந்த தட்டவங்கொட்டி அந்த சைட்டு கிட்ட போகிறோம். அதாவது வந்து ஆனையிறவின் ஆரம்ப புள்ளிக்கு போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆனரவு போட்டில் நம்ம வரும் நல்ல பசுமையான இடம். இது ஒரு பாலைவனமான இடம் மாதிரி வறண்ட ஒரு நிலம். நான் நினைக்கின்றேன் இந்த இடத்துல வந்து சிந்தப்பட்ட குருதிகள் இன்னும் காயாமல் இருக்கின்ற ஒரு நிலம் தான் இந்த நிலம். மறந்துவிட முடியாத ஒரு ஆனையிறவு நிலத்தை நோக்கி நாங்கள் போகிறோம். இதை கடந்து நாங்கள் போகணும். நான் சொன்ன அந்த வீர தளபதியின் ஆலயத்துக்காக நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போக வேண்டி கிடக்கு. அதுக்கு முன்னால் பாருங்கள், இந்த இடங்களை பாருங்கள். இது வந்து இந்த ஆனையிறவுக்கு முன்னுக்கு வந்து கிளிநொச்சி பக்கமாக இருக்கின்ற நிலம். இது ஆனையிறவு நீரேரி, இந்த உப்பளம் என்று சொல்லி இந்த உப்பு விளைகிற நீரேரி. இதை தாண்டி போய்க்க ஒரு நினைவு சின்னங்கள் இருக்கின்ற இடங்கள். இந்த இடங்களை பார்த்தா அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும். உண்மையிலேயே ஒரு வீரம் விளையாடிய மண், வீரம் செறிந்த மண், வீர மறவர்களின் குருதிகள் சிந்தப்பட்ட நிலம் இந்த நிலம். பாருங்கள், இந்த இடங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ ஆனரவு ஆரம்ப புள்ளி ஆனரவுக்குள்ளே வந்துட்டோம். இப்படியே நாங்கள் ஆனரவை தாண்டி அங்கே வந்து எக்கச்சி சந்தியால் வலதுபுறமாக, அதாவது வந்து கட்டக்காடு வடமராட்சி கிழக்கு கடற்கரை கட்டக்காட்டுக்கு போகிற வழியாலான் இந்த வீரனுடைய ஆலயத்துக்கு போகணும். இன்றைக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு திருவிழா. அந்த வீரனுக்காக இன்றைக்கு ஒரு திருவிழாவுக்கு மக்கள் எடுக்கின்றார்கள். அந்த திருவிழாவுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொல்லப்போனால் இது ஒரு வீரம் விளையாடிய மண், வீர மறவர்கள் விளையாடிய ஒரு மண் தான். இந்த ஆனரவை தாண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இனி நாங்கள் எக்கச்சி சந்தியால் நான் சொன்னது போல் வலது பக்கமாக திரும்பி எக்கச்சிக்கு அடுத்தது கோயில் வயல், சங்கத்தார் வயல், இப்படியாக போய்கொண்டே இருக்கும் எங்களுடைய தமிழினங்கள். இதுக்கிடையில் இந்த புல்லாவளி என்று சொல்லப்படுகின்ற இந்த வீரமரவனுடைய ஆலயம் இருக்கின்ற இடத்துக்கும் இந்த எக்கச்சிக்கும் இடையில் ஒரு இடம் இருக்கின்றது, குவேனி கோட்டை என்று. இது உண்மையிலே எனக்கு இந்த வரலாறு தெரியாது. குவேனி கோட்டை என்று சொல்கிறார்கள். அதாவது குவேனி வந்து தங்கிய இடம் என்று சொல்கின்றார்கள். அதனுடைய வரலாறு உண்மையிலே எனக்கு அது உண்மையாக பொய்யாண்டு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடம் வந்து குவேனி கோட்டை என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தெல்லாம் இப்போ நாங்கள் போகணும், இந்த வீரமறவனுடைய அந்த ஆலயத்துக்கு. ஆகவே இன்னும் சிறிது நேரத்தில், கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போயிடுவோம். அப்படியே பொறுத்திருந்து இந்த இடங்களை, தமிழர் தேசத்தினுடைய தாயகத்தினுடைய இந்த பசுமையான இடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. இந்த யுத்த வீரனை பற்றி நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால், இந்த யுத்த வீரனை வந்து ஆரம்பத்தில் இந்த ரோம பேரரசு வந்து அவரை பிடிச்சி வந்து அம்புகளால் எஞ்சு அவரை கட்டி வச்சு, மரத்தில் கட்டி வச்சு அம்புகளால் எஞ்சு கொலை செய்ய வலிக்கிறார்கள். ஆனால் அதில் வந்து அவர் செத்து போனார் விட்டு போனார்கள். ஆனால் அதில் வந்து தப்பிச்சு கொள்கிறார். அப்போ திரும்பவும் வந்து ரோம பேரரசுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்க திரும்பவும் அவருக்கு கைது செய்து அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, ஈட்டியால் அவரை கொல்லும்படி கட்டளையிடப்படுது. அதுக்கு பிறகு ஈட்டியால் எறிஞ்சு அவரை வந்து கொள்கிறாங்க. ஆனால் இவர் வந்து மக்களுக்காக சேவையாற்றிய ஒரு போர் வீரன். இப்போ நாங்கள் எக்கச்சி கோயில் வயல் சங்கத்தா வயல் ரோடு, இந்த ரோட்டில் வந்து ரீச்சா அந்த பண்ணையும் இருக்கிறது. ரீச்சாவுடைய மிகப்பெரிய ஒரு பண்ணை இருக்கிறது, ஒரு பூங்கா இருக்கிறது. இந்த ரோட்டெல்லாம் போய் இடது பக்கமாக திரும்பணும். இது ராவணன் கோட்டை, இங்கே நிறைய பிரதேசங்கள் தமிழர்களுடைய வரலாற்று பெயர்களை தாங்கி இருக்கின்றது. இந்த இடத்த இது வந்து எக்கச்சியினுடைய ஒரு பகுதி. என்னென்னு சொன்னால், இது கோயில் வயல், அடுத்தது வந்து சங்கத்தார் வயல். இந்த இடத்தெல்லாம் போகணும். இந்த பாதையில் பார்த்திங்கன்னா பாதையெல்லாம் எல்லாம் காப்பெட்டெல்லாம் போட்டு நீட்டாக வந்து போட்டிருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைகள் தான். எல்லாம் ஒவ்வொரு பண்ணைகள். அதை வந்து மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதை விட மரங்கள் வளர்ப்பு. இங்கே பண்ணைகளில் வந்து மாதுளம்
மாதுளம் தோட்டம் இருக்கின்றது, மற்றது கஜு தோட்டம் இருக்கின்றது. மிகப்பெரிய நான் நினைக்கிறேன் 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலத்தில் வந்து இங்கே வந்து பெரிய 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 பண்ணைகளை வந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். எங்களுடைய தமிழர்களுடைய எங்களுடைய தாயக மக்களுடைய அந்த நிலத்தில் தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து பாருங்கள் மரங்கள் இது வந்து எல்லாம் எங்களோட மண்ணில் நாங்கள் அநேகமாக பார்க்குற நாவல் மரங்கள் தான் இந்த கரவழியை கூட இருக்குது. இதுதான் அந்த குவனி கோட்டை சந்தி. இந்த சந்தியை நாங்கள் தாண்டிட்டோம். ஜக்கச்சியிலேருந்து விரைக்கில் அந்த இடையில இருக்கிற அந்த புளியடி சந்தின்னு சொல்வார்கள். அதில் இந்த கல் எங்களோட பனையிலேருந்து தயாரிக்கப்படுற கல் கோஆப்ரேஷன் சொல்கிறது அந்த இடமெல்லாம் இருக்குது. அதில் தாகமானாக்கள் அதில் ரெண்டு நல்ல ஒரு பனைக்கல் இருந்தால் அதை தாக தீர்த்து கொண்டு போகலாம். அந்த அந்த கல் கோஆப்ரேஷனுக்கு முன்னுக்கு தான் குவனி கோட்டைன்னு சொல்லப்படுகிற அந்த கோட்டை இருக்கிறது. அதை தாண்டி இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு கலப்பு. இது வந்து இப்படி நான் நினைக்கிறேன் இந்த ஆனரவு கலப்பு சுண்டிக்குள்ள நீர் இதெல்லாம் வந்து இதோட சேர்ந்த ஒரு பகுதி. ஊரியான் கொம்படி என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம் இது. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இது வந்து ஜக்கச்சி கட்டக்காட்டுக்கு இடையில் வந்து இது சொல்கிறோன்னா புல்லாவளி சிவசியார் ஆலயத்தான் வந்திருக்கிறோம். இதனால் இப்போ ஆலயத்துக்கு நான் உள்ளுக்கு போகிறோம். உண்மையில் வந்து கடந்த காலங்களெல்லாம் ஒரு பெரும் புதுமை கொண்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயம் ஒரு புகழ்ச்சிக்குரிய ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து செபஸ்டியார் யாருன்னு சொல்லி ஒரு யுத்த வீரன் அந்த வீரனுடைய ஆலயம்தான் இந்த ஆலயம். மக்களுக்காக போராடிய ஒரு போராட்ட வீரன் ஆலயம். இந்த ஆலயம் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்திருக்கிறது. நிறைய மக்கள் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். நிறைய புதுமை உள்ள ஒரு ஆலயம். அவை இந்த ஆலயத்துக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம். இந்த ஆலயத்தில் இப்போ இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய திருவிழா நடக்க போகுது. 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதத்திலே மிக பிரமாண்டமான முறையில் இது திருவிழா நடக்க போகுது. இந்த திருவிழாவோடு இப்போ நாங்கள் இப்போ எல்லோரும் வந்து பங்கு பெற்றலாம். வாங்கோ நாங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளே போவோம். இந்த செபஸ்டியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்போன் நகரில் பிறந்து இத்தாலியில் மிலன் நகரில் வளர்ந்தவர். அந்த ரோம பேரரசின் படையில் வந்து சேர்ந்து பேரரசர் டியோக்ளேசியனுக்கு கீழே அதாவது கேப்டன் தர ரேங்கில் வந்து அவர் பணியாற்றினவர். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோம பேரரசு வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பிரச்சனைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தது. ஆனால் செபஸ்டியார் வந்து மறைமுகமாக இந்த மக்களுக்கு வந்து உதவிகளை செய்து கொண்டு வந்தவர். ஒரு கேப்டனாக இருந்து கொண்டு கிறிஸ்தவ மக்களுக்கு உதவி செய்தவர். எங்கள் அருமையான புனிதர் தன்னுடைய வல்லமையான பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற நேரம் அவருடைய திருச்சுரூபத்தை நாங்கள் பார்க்கிற போதெல்லாம் எங்களுக்கு மீட்பை தருகின்ற ஒரு உன்னதமான புனிதராக புனித செபஸ்டியார் எங்களுக்கு தரப்படுகின்றார். எனவே அவரை நோக்கி நாங்கள் சபிப்போம். அவரிடத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நாங்கள் கொடுப்போம். இயேசுவிடத்திலே எங்களுக்காக தொடர்ந்தும் அவர் அறிந்து பேச வேண்டும் என்றும் மன்றாடுவோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் மனதிலே சுமந்து முழந்தால் படிட்டு இருக்கக்கூடியவர்கள் முழந்தால் படியிட்டு இந்த புனிதரோடாக நாங்கள் வல்லமையோடு சபிப்போம். இந்த சபம் சபிக்கப்படுகிற நேரத்திலே நிகழ்கால பயங்கரங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க வாழ்வின் விரக்திக்கே சென்று விட்ட எம்மை கடைக்கண் நோக்குமையா. வாழ்வின் நல்ல ஆசைகளை அடைய முடியாமல் நாளாந்தம் கண்ணீரோடே வாழ்வை கரைக்கும் உள்ளங்களை திடப்படுத்தும் ஐயா. எங்கள் எண்ணங்கள் உயர்ச்சி பெற கல்வியும் கலையும் ஓங்கி வளர செல்வம் கொளிக்க துன்பம் துயரம் அடியோடு மறைய தொழில்துறைகள் சிறப்படைய நோயின் கொடுமைகள் தாக்கங்கள் இல்லாது போக திருமண வாழ்வுகள் இனிதே அமைய குழந்தை. இறுதியாக முழு உலகத்திலேயும் போற்றப்படுகின்ற அற்புதமான புனிதரே, இறைவனின் வேற சாட்சியே புனித செபஸ்டியாரே, உம்முடைய அழகான பதியை விட்டு செல்லவிருக்கின்ற நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். எங்களையும்
எங்கள் குடும்பங்களையும் எங்கள் நில புலன்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உறவுகளையும் பாதுகாத்து எமக்கு தேவையான வரங்களை பெற்றுத்தாரும் ஐயா. ஆமென். இப்பொழுது வந்து இந்த சிவசியார் ஆலயத்தில் எங்களோட இந்து மத ஆலயங்கள் திருக்கோயில்கள் நடக்கிற மாதிரி விருந்துகள், அதாவது இந்த பூசை எங்களுடைய திருவிழா, இந்த ஆலயத்துடைய திருவிழா முடிஞ்ச கையோடு இந்த மக்களுக்கான விருந்துகள் இங்கே வழங்கப்படுவதுண்டு. அது இது எங்களை அதை வந்து வித்தியாசமான முறையில் வழங்கப்படும். எங்களுடைய இந்து கோயில்கள் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து மச்சம், அதாவது மாமிசத்தோடு தான் இங்கே விருந்துகள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வந்து இருந்து அந்த விருந்து உபசாரத்தில் பங்கு கொண்டு அதெல்லாம் சாப்பிட்டு மனநிறைவோடு தான் செல்வது வளமையாக. இது வந்து இந்த காலத்தில் நிறைய காலமாக நடந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஆலயம் வந்து 2 முறைகள் இங்கே திருவிழா நடக்கும். ஒரு முறை வந்து எங்களுடைய இந்த கட்டக்காட்டு பங்கு மக்கள், அது வந்து வடமாச்சி கிழக்கு இருக்கின்ற பங்கு மக்களும் சுன்னாகத்தில் இருக்கின்ற மக்களும் சேர்ந்து செய்கின்ற திருவிழா தான் தை மாதம் 20ஆம் தேதி. அதுக்கு பிறகு ஆடி மாதம் வந்து செய்வார்கள். ஆராண்டு சொன்னால் யாழ்ப்பாண மக்கள் இந்த திருவிழாவை ஆடி மாதத்தில் மிகச்சிறப்பாக செய்வார்கள். அநேகமாக இந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்து மிகச்சிறப்பான முறையில் இன்று வரைக்கும் வைத்துக் கொள்வார்கள் யாழ்ப்பாண மக்கள். ஆனால் எங்களுடைய மக்களும் சளைத்தவர்கள் இந்த ஆலயத்துக்கான சகல வழிகளிலும் ஆலயத்துக்கான வழிபாடுகள் எல்லாத்தையும் வந்து சிறப்பாக செய்வார்கள். அதே நேரம் இந்த விருந்து உபசாரங்களை மிகச்சிறப்பாக செய்வார்கள். இந்த ஆலய திருவிழாவிலே எல்லோரும் இந்த வடமாச்சி கிழக்கு மக்கள், அதிகமான மக்கள் இந்த ஆலயத்திலே வந்து தை மாதம் 20ஆம் தேதி மிகச்சிறப்பாக பங்கு பெற்றுவார்கள். அது பக்கத்தில் இடம் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய இந்து ஆலயங்கள் போன்று இந்து ஆலயங்கள் சில ஆலயங்களில் இந்த ஆட்டுக்கிடாய் இந்த கோழிச்சாவல் எல்லாம் வந்து ஏலம் போடுவாங்க. அந்த ஏலம் தான் இப்போ இதில் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஆடு வந்து நான் நினைக்கின்றேன் 34,000, 35,000, 25,000 ரூபாய்க்கு இதில் வந்து ஆடுகள் வந்து விற்பனை ஆகிக்கும். அது வந்து ஏலத்தில் விற்பனை ஆகிக்கும். பாருங்கள், அங்கால ஏலம் போய்கொண்டிருக்கு. நாங்கள் இங்கால வந்து எங்கே வந்திருக்கோம்னா, இது ஒரு மாதாவரால் வந்து மாதா சிவன் இருக்கின்றது. ஒரு லூர்து ஹெவி மேரி இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கட்டடத்தில் வந்திருக்கேன். இதையும் பார்த்துட்டு இங்கே வந்து இந்த பனை நிழல்களில் வந்து மக்கள் பொழுது கால நேரம் அந்த உணவை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே விருந்து உணவை